இந்த ஏரியா மக்கள் இப்போ ரொம்பவே மாறி இருக்காங்க சோமு. கவனிச்சியா? ஆமா, கவனிச்சேன். அவங்க பேச்சு, நட, உட எல்லாம் நாகரிகமா மாறிட்டு வருது. நல்லா படிக்கிறாங்கன்னு வேற சொல்றாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் சேகர் அண்ணன் தான். அது எந்த சேகர் அண்ணன்? அதோ பாரு. என்ன ராமு, ஷாக் ஆயிட்ட? இந்தால இப்படி மாறிட்டாரு? இவர் உனக்கு தெரியுமா? ஆமா, நாங்க குடும்பமா 2 வருஷமா காஞ்சிபுரத்துல வாடகை வீட்டுல தங்கியிருந்தோம். எங்க வீட்டுக்கிட்ட தான் இவர் வீடு. அப்படியா? ஆமா, ரொம்ப மோசமான ஆளு. அப்படி என்ன பண்ணாரு? அவரு எழுதி கொடுக்கணும். ஐயா, என் பேருக்கு எழுதி கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாத்தியம் பண்ணி வாங்கினதுயா. அப்படின்னா நான் உழைக்காம சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? அப்படி சொல்லலையா, நான் கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கின இடையா, அதை கேட்காதீங்க ஐயா. அப்படின்னா நீ வாங்கின கடனுக்கு நான் என்ன செய்யறது? வயல்ல நெல்லு போட்டிருக்க ஐயா, இன்னும் 2 மாசத்துல விளைஞ்சிடும் ஐயா. விளைஞ்ச பிறகு அதை வித்து கடன் அடைச்சறையா. உனக்கு வயல் வேற இருக்கா? 2 பொண்ணுங்களும் இருக்காங்க ஐயா. ஓஹோ, ஐயா இருங்க ஐயா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உங்க கடன் அடைச்சறையா. மோசமான ஆளுகிட்ட கடன் வாங்கிட்டேன்னு என்ன செய்யறது? டேய் ஐயா, ஐயா, அவனை கடன் அடைக்க விடாம அவன் வீட்டையும் வயலையும் எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கணும். சரி ஐயா. இவன் ராசியா கிட்ட தான் கடன் வாங்க போவான். ராசியாக்கு ஃபோன் பண்ணி கடன் கொடுக்க வேண்டான்னு நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க ஐயா. அவனுக்குரியதெல்லாம் எனக்குரியதாகணும். சரிங்க ஐயா. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற இவன்லாம் மனுஷனே இல்ல. ஆமாங்க. இவரு இப்படி மாறி இருக்காருன்னா ஆச்சரியமா இருக்குடா. இவரு எல்லா சொத்துக்களையும் தன்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்துட்டு இப்ப இந்த மக்கள் மத்தியில சேவை செய்யறாராம். அப்படியா? இது உண்மையிலேயே பெரிய மாற்றம் தான். ஆமா. இவர் எப்படிடா இப்படி மாறினாரு? அத ஒரு நாள் சாட்சியா சொன்னாரு. இது நல்ல வாட்சா இருக்குதே. வாட்ச் ஓடுதே, நல்ல வாட்ச் மாதிரி இருக்கே. பக்கத்துல யார்கிட்டயாவது போய் கேட்போம். என்ன? உங்க வீட்ல யாராவது வாட்ச தொலைச்சிட்டீங்களா? இல்லையே. சரிக்கா. அக்கா, என்ன? உங்க வீட்ல யாராவது வாட்ச தொலைச்சிட்டீங்களா? வாட்ச காட்டு. நீங்க அடையாளம் சொல்லுங்க, நான் காட்டுறேன். விவரமா தான் இருக்கான். அப்படி ஒன்றும் தேவையில்ல. சரிக்கா. சார். என்ன பிச்சையா? இல்ல சார், உங்க வீட்ல யாராவது வாட்ச தொலைச்சிட்டீங்களா? இல்லையே. குப்பைக்குள்ள ஒரு வாட்ச் கடந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படியா? எங்க வீட்ல தொலைல. சரி சார். சார். என்னப்பா? உங்க வீட்ல யாராவது வாட்ச் தொலைச்சிட்டீங்களா? வாட்செல்லாம் தொலைக்க வாய்ப்பு இல்லையே. குப்பைக்குள்ள ஒரு வாட்ச் கடந்துச்சு, அதான் கேட்டேன். ஓ அப்படியா? எங்க வீட்ல தொலைல. சரி சார். பரவாயில்லையே, நல்ல பையனா இருக்கானே. என்னோட விலை கூடின கோல்டு வாட்ச, ராசியான வாட்ச எவனோ சுட்டுட்டான். நாங்க எடுக்கல முதலாளி. ஆமா முதலாளி,
நாங்க அதை பார்க்க கூட இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற யாரோ தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, நீங்க போய் கொத்தனார் கோபால் கிட்ட வட்டியை வாங்கிட்டு வாங்க. சரி முதலாளி. வர முதலாளி. ஆ ஏண்டா இவர் தான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அலைவாரு. ஆமா, இவரு எத்தனை பேரோட சொத்தை ஏமாத்தி வாங்கியிருப்பாரு. அதானே. ஒரு வாட்ச் தொலைஞ்சோன்னா வருத்தம் வேற. ஆ, உட்காரு. ஐயா, என்னடா, என்ன வேணும் உனக்கு? உங்க வீட்ல யாராவது வாட்ச் தொலைச்சிட்டீங்களா? ஆமா, கோல்டு வாட்ச். இதுவா? இதுவேதான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தெருமுக்குல குப்பைக்குள்ள கிடந்துச்சு. ஆ? நான் வரேன்யா. தம்பி ஒரு நிமிஷம். என்னையா? நீ நினைச்சிருந்தா இதை வித்து காசாக்கி இருக்கலாம், இல்ல வீட்டுல கூட வச்சிருக்கலாம். அப்படி செய்யாம எப்படி தம்பி தேடி வந்து என்கிட்ட கொடுக்க மனசு வந்தது? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்க கூடாதுன்னு நம்மளை படைச்ச ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு சர்ச்சில் யாரோ பேசினது என்னோட காதுல விழுந்துச்சு. அதுல இருந்து நான் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறதே இல்லையா. நான் வரேன்யா. ஆ. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்க கூடாதுன்னு நம்மளை படைச்ச ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு சர்ச்சில் யாரோ பேசினது என்னோட காதுல விழுந்துச்சு. அதுல இருந்து நான் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறதே இல்லையா. ச்சே, நான் தப்பா வாழ்றேனே. ஆ? அன்னைக்கே தன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவருடைய நடத்துதல் படி இந்த ஏரியால சேவை பண்றாரு. ச்சே, இது ஒரு பெரிய மாற்றம் தான்.